ஊழிக்காலம். இது வேற ஒரு மதத்தில் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது இங்க இருந்து போனோம் அந்த பேர். ஏன்னா ஊழினா அது உங்களுக்கு எப்படி ஊழிக்காலத்தை விளக்குறேன்னா, இப்ப நம்மளுக்கு தெரியும் 4 யுகங்கள் இருக்கு இல்லையா? 4 யுகங்கள் இருக்குது. என்னென்ன யுகம்? கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகம் இருக்குது. இப்ப இந்த 4 யுகத்துல பாத்தீங்கன்னா, இப்ப கலியுகம் எடுத்துக்க. இப்ப கலியுகம் ஸ்டார்ட் ஆகி கலியுகம் வந்து இப்ப 5113 ஆண்டுகள் ஆச்சு. எது பிறந்து? கலி பிறந்து 5113 ஆண்டுகள் ஆச்சு கலியுகம் பிறந்து. சரிங்க, அப்ப கலியுகம் மொத்தம் எத்தனை ஆண்டு? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கலியுகம் மொத்தம் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,32,000 ஆண்டுகள் தான் கலியுகம். 4,32,000 ஆண்டுகள் கலியுகம். அப்ப இந்த கலியுகம் ஸ்டார்ட் ஆகி இப்ப 5113 ஆண்டுகள் ஆச்சு. சரி, கலியுகத்துக்கு அடுத்து முன்னாடி என்ன யுகம் இருந்தது? துவாபர யுகம். அப்ப அது எவ்வளவு இருக்கு அப்படின்னா 8,64,000 ஆண்டுகள் சேர்ந்தது துவாபர யுகம். துவாபர யுகத்துக்கு முன்னாடி என்ன யுகம் இருந்தது? திரேதா யுகம். திரேதா யுகம் 12,96,000 ஆண்டுகள் சேர்ந்தது திரேதா யுகம். திரேதா யுகத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது? கிருத யுகம். கிருத யுகம் என்பது 17,28,000 ஆண்டுகள் சேர்ந்தது கிருத யுகம். சரி, இப்ப பார்த்தாச்சு கலியுகம், துவாபர யுகம், திரேதா யுகம், கலியுகம், சாரி கிருத யுகம். 4 யுகங்கள். இந்த 4 யுகத்தும் சேர்த்துன்னு வச்சுங்களேன், மொத்தமா கூட்டினா அதுக்கு பேர் சதுர் யுகம் அப்படின்னு நம்ம சொல்றோம், இல்லைன்னா மகா யுகம் என்று நம்ம சொல்றோம். இந்த மகா யுகம் நம்ம சொல்றோமே, இந்த மகா யுகம் எவ்வளவு ஆண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 43,18,000 ஆண்டுகள் கொண்டது இந்த சதுர்யுகம். அதாவது ஒரு மகா யுகம் வந்து 43,18,000 ஆண்டுகள் சேர்ந்தது ஒரு மகா யுகம். சரி, ஒரே மேட்சப் போயிட்டு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப இந்த 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம், ஒரு மகா யுகம். இப்ப 12 மகா யுகம் சேருங்க. 12 மகா யுகங்கள் சேர்ந்தா அதுக்கு பேர் ஒரு மன்வந்திரம். என்னது? மன்வந்திரம். ஒரு மன்வந்திரம் 12 மகா யுகம் சேர்ந்தா. அப்ப இந்த 12 மகா யுகங்கள் சேர்ந்த ஒரு மன்வந்திரனா, அப்ப மன்வந்திரத்தோட ஆண்டுகள் எவ்வளோ? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதாவது 5,18,16,000 ஆண்டுகள். 5,18,16,000 ஆண்டுகள் சேர்ந்தது ஒரு மன்வந்திரம். சரி, அப்புறம் என்னங்க இருக்குது? மன்வந்திரம் 12, அதாவது 12 மகாயுகம் சேர்ந்த ஒரு மன்வந்திரம், 14 மன்வந்திரம் சேர்ந்த ஒரு கல்பம், 14 மகாயுகம் சேர்ந்த ஒரு கல்பம். அப்போ ஒரு கல்பம்னா எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 72,54,24,000 ஆண்டுகள் சேர்ந்தது ஒரு கல்பம். அடேங்க அப்பா, இவ்வளோ கணக்கு போட்டுதான் என்ன வருது? அப்ப ஒரு கல்பம் என்பது 72,54,24,000 கொண்டது ஒரு கல்பம். அதுதான் பிரம்மனின் அரை நாள். வந்துட்டம் பாருங்க விஷயம். பிரம்மாவுக்கு அரை நாள் எப்படி? நம்மளுக்கு காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வருது பாருங்க, ஆஃப் டே, ஒரு பகல். அது பிரம்மாவுக்கு. அதான் பிரம்மாவோட கால். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பிரம்மா தூங்க போயிடுவார் அதுக்கப்புறம். சரி, அப்படின்னா மொத்தம் எத்தனை கல்பம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கல்பங்கள் இருக்குது. 30 கல்பத்தில் இப்போ நம்ம வாடுறது வந்து 26வது கல்பம். அந்த 26வது கல்பம், அந்த கல்பத்துக்கு யார் அதிபதி பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு. அந்த கல்பத்துக்கு பேர் என்ன? வராக கல்பம். அதனால தான் இந்த காலத்தில் விஷ்ணுக்கு, அதாவது பெருமாள் கோவில், இதுமாதிரி ராமர் கோயில், கிருஷ்ணர் கோயில் ரொம்ப அதிகமாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா இந்த காலகட்டத்தில்? ஏன்னா இந்த கல்பத்துக்கு அதிபதியான மகாவிஷ்ணு திருமால், அவருடைய ஆட்சி நடக்குது. சிவபெருமான் அவர்கிட்ட கொடுத்துருக்காரு அந்த ஆட்சியை. இப்போ நம்மளுக்கு இருக்கு இல்லையா, இங்கே என்னது சிஎம் இருக்கிறோம், முதலமைச்சர், அப்புறம் வந்து பிரதமர், அப்புறம் ஜனாதிபதி இருக்கும் இல்லையா? அது மாதிரி இப்போ யார்கிட்ட இருக்குது? பிரதம மந்திரி, இது ஜனாதிபதி சிவபெருமான் வச்சுங்களேன். பிரதம மந்திரி யார்? நம்ம விஷ்ணு பகவான். சரி, இப்போ
இந்த 72,54,24,000 ஆண்டுகள் வருது பாருங்க ஒரு கல்பம். இந்த கல்பம் தான் ஊழி காலம். அப்பதான் ஊழி. இந்த ஊழி காலத்துக்கு தான், அதற்கு தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பங்க, தீர்ப்பு நாள். கிட்டத்தட்ட எல்லா மதத்திலையும் சொல்லியிருப்பாங்க ஜட்ஜ்மெண்ட் டே ஒன்று இருக்குது அப்படின்னு. எதுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் டே? நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையும் பிறவிதோறும் கணக்கெடுத்து கடைசியில் அதற்கான ஒரு தீர்ப்பை நம்மளுக்கு, இதாண்டா உனக்கு தீர்ப்புன்னு கொடுக்குறான் பாருங்க, அதுதான் ஊழி காலம். அந்த ஊழி காலம் வரும்போது என்ன நடக்கும்? பிரளயம் உண்டாகும். எங்க? இங்க பிரளயம் உண்டாகும். அப்ப என்னன்னா, இந்த பூமி இருக்கு பாருங்க, இந்த பூமியில் பிரளயம் ஏற்படும். எப்படி ஏற்படும்? மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். 6 மாசம் விடாம மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். கடல் மேலே வரும். 6 குளங்கள் எல்லாம் நிறையும். ரோடு ஃபுல்லா தண்ணி எல்லாம் போயிட்டு நீரால் இந்த உலகம் முழுகும். நீரால் இந்த உலகம் முழுகி, இப்போ நம்ம 25 அடுக்கு பார்த்துருக்கோம், எல்லாம் தண்ணியாக வந்து முழுகிடும். இந்த பூமி பந்து இப்போ 1/4 பங்கு நிலம் இருக்குன்னா முழுசு நீராகிடும். அப்போ மேலேருந்து பார்த்தோம்னா அண்டத்திலிருந்து இது சாதாரண ஒரு நீர் பந்து மாதிரி தெரியும், அப்படி முழுகிடும். அதுதான் பிரளயம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து சூரியன் அதுக்கான சக்தி அதிகமாக கொடுத்து இந்த தண்ணிகளை எல்லாம் ஆவியாக உறிஞ்சி அது போய் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? அது மறுபடி நெருப்பாக மாறி அப்படியே சாம்பலா மறைஞ்சு போயிடும். இப்போ நம்ம ஒரு உலகமே எப்படி நடந்ததுன்னு பார்த்துட்டோம்.